உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி மக்கள் தொடர்பு பிரிவின் மாநில துணைத் தலைவர் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய ஒரு விஷயம் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் கட்சி ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால், அந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால், இந்துக்களே உங்களுடைய இதையெல்லாம் பிடுங்கி இஸ்லாமியர்கள் கிட்ட கொடுத்துருவாங்க. அவர் அதில் பட்டியல் வேற ஒரு சில ஐட்டம்லாம் வேற சொல்றாரு. இவங்க இதெல்லாம் பிடிங்கி கொடுத்துருவாங்க, தாலியை கூட பிடிங்கி கொடுத்துருவாங்கன்றாரு. எப்படி பாக்குறீங்க? மிக மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம், வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இவ்வளவு தரம் தாழ்ந்து கீழ்த்தரமாக எந்த கட்சியில் இருக்கக்கூடிய 10வது நிலை பேச்சாளர்கள் கூட இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறார். அதிர்ச்சியா இருக்கு, அவமானமா இருக்கு, வேதனையா இருக்கு. இப்படி கூட ஒரு பிரதமர், அதுவும் இந்திய நாட்டின் பிரதமர், இவ்வளவு வளங்கள் பொருந்திய, அறங்கள் பொருந்திய, உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு தேசத்தின் பிரதமர் இவ்வளவு மோசமாக பேச முடியுமா? மதவாதத்தை உருவாக்குவது போல், இனப்பிரிவினையை உருவாக்குவது போல், அதுலயும் கூடுதலா பெண்களுக்கு தாலி ஒன்றுதான் அடையாளம் அப்படிங்கிற அந்த பிற்போக்குத்தனமான வாதத்தையும் சொல்கிறார். அப்படிங்கும்போது பெண்களை அவர் இன்னமும் உயர்நிலையில வச்சு பார்க்கவே இல்லை, கல்விங்கிற நிலையில வச்சு பார்க்கவே இல்லை, பெருமைகள், தலைமை பண்பு இதுல எல்லாம் வச்சு பார்க்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அவளோட ஒரே அடையாளம் அவள் கழுத்தில் கட்டி இருக்கிற தாலி என்கின்ற அந்த நிலையில் மிக மிக பிற்போக்குத்தனமாக கற்காலத்தை விடவும் பின்னாடி போய் பாக்குறாரு. நேத்து பாத்தீங்கல்ல, அந்த வாசுகி பாம்போட அந்த எச்சங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு கதையை புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது 4,75,00,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு வாசுகி பாம்போட எச்சம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த அந்த வருஷத்துக்கும் தாண்டி கொண்டு போய் பெண்களை வைக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இதுல நினைக்க தோணுது. அதை தவிர எதுக்கு இவ்வளோ வெறுப்பு அவருக்கு சிறுபான்மையினர் மேல? மிக மிக மோசமாக இருக்கிறது. இது ரொம்ப விஷமம் இப்படின்னு எந்த வார்த்தையை வேணாலும் நீங்க போட்டாலும் அது கொஞ்சமா தான் தோணுது. இவ்வளவு விஷமாக பேசக்கூடிய ஒரு பிரதமரை இதுவரைக்கும் நாடு சந்தித்ததே இல்லை. அதிலும் யோசிச்சு பாருங்களேன், தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவர் அறிவுபூர்வமாக பேசுவதாக நினைத்து கொண்டு நம்முடைய உரிமைகள், கச்சத்தீவு, அது இதுன்னு உளறிட்டு போறாரு. இங்க இருந்து வடநாட்டுக்கு போயாச்சுனாலே உடனே மதத்தை தான் பேசுகிறார், இனவாதத்தை பேசுகிறார், பெண்களுடைய பிற்போக்குத்தனமான அந்த சிந்தனைகளை வைப்பதை மட்டுமே பேசுகிறார் என்றால் இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏற்றாற்போர் ஒரு நாடகத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய பிரதமர். இந்த நாடக நடிப்பு, சுதேசியின் நடிப்பில் நாம் யாருமே மயங்கிவிடக் கூடாது. அங்கே இருக்கின்ற பெண்கள் கைதட்டி ஆர்ப்பரிக்கிறார்கள். நிஜமாவே அவங்க கூட்டிட்டு வந்த பெண்கள் தான், பணம் கொடுத்து அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. இவ்வளவு கூட்டத்தை அவர்களுக்கு புரியல, பிரதமர் எதை பேசினாலும் கைதட்டுங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மிக மிக கொச்சைப்படுத்தப்பட்ட இந்தியாவின் ஞானம், அந்த பழம்பெருமை எல்லாம் சொல்லுவோம்ல, அதையெல்லாம் எந்த விதத்திலையும் வெளிப்படுத்தாத ஒரு பேச்சு பிரதமருடையது. அதை தவிர இப்போதுள்ள நிலையில் இன்டர்நேஷனல் சிட்டிசன்ஸாக நம்முடைய இந்தியர்கள் பல நாடுகளிலும் போய் வெற்றி கொடி நாட்டி கொண்டிருக்கிறார்கள், அறிவினால் மட்டும். அப்படிப்பட்டவர்கள் கூட தலை குனிய வேண்டிய அளவுக்கு ஒரு கொச்சையான பேச்சை நம்முடைய பிரதமர் செய்திருக்கிறார். இதுல நம்ம குறிப்பா அந்த தேர்தல் ஆணையத்தை தான் குறை சொல்லணும். இப்ப கூட நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் PTR பழனிவேல்ராஜன் அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் ரிப் அப்படின்னு போட்டிருக்காரு. தேர்தல் ஆணையத்துக்கு அது என்னது, ரெஸ்ட் இன் பீஸ், ஆழ்ந்த இரங்கல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காருன்னா, ஏன்னா இவ்வளவு மோசமான பேச்சை பிரதமர் பேசிய பின்பும் கூட அவர்கள் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படிங்கிறது எப்படி எடுப்பாங்க? அவர் தானே இவங்களுக்கு பாஸ், அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியே பிரைம் மினிஸ்டர். அப்படிங்கும் போது அவருக்கு எதிராக ஒரு நோட் போட்டு நீங்கள் இந்த மாதிரியான மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட மீறிட்டீங்க அப்படின்னு நோட் கொடுக்கிற தைரியம் தேர்தல் ஆணையருக்கு வந்து விடுமா? அடுத்த நிமிஷமே அவரை சீட்டு கழிச்சு அனுப்பிட மாட்டாங்க.
அதனால திரும்ப திரும்ப அவர்கள் தலையாட்டி பொம்மைகளைத்தான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள்ங்கிறதுக்கு மிக சரியான உதாரணம் பிரதமரின் பேச்சும், அதை கண்டும் காணாமல் மௌனமாக இருக்கின்ற, வாய்மூடி மௌனியாக இருக்கின்ற தேர்தல் ஆணையமும் அப்படிங்கறதா வெட்ட வெளிச்சமாகுது. இதைத்தான் பல மாதங்களாக நம்முடைய எதிர்கட்சிகள் சொல்லிக்கொண்டே இருந்தன உரத்த குரலில். ஆனால் இப்போது அது வெளிப்படையாக தெரிய வந்திருக்கிறது. அதுதான் இப்போ கொஞ்ச நாளா பாஜகவினரும் பேசிட்டு இருந்தாங்க, பிரச்சாரத்துல எல்லாம் வளர்ச்சி, அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சு பேசிட்டு இருந்தாங்க, அதுல வளர்ச்சி இதுல வளர்ச்சிட்டு. இப்போ மறுபடியும் இந்த மாதிரி பிற்போக்குத்தனமாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் அப்படி பேசிட்டு இருக்காங்க. அந்த நிலைமைக்கு மறுபடியும் போறாங்கன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது மேம்? இல்ல அவங்க வளர்ச்சியை பற்றி பேசினதுதான் ஆச்சரியம். இதுதான் இவர்களுடைய உண்மையான முகமூடி போட்டிருந்தாங்க. வளர்ச்சியை பத்தி பேசுறோம் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி. அந்த முகமூடி இப்ப கிழிஞ்சு போச்சு. இதுதான் அவர்களுடைய அரக்கத்தனமான உண்மையான முகம். அதாவது குரூர மனம், ரத்த வாசனை, எப்பவுமே ரத்தம் வேணும் ரத்தம் வேணும்னு தேடிக்கிட்டு இருக்கிற அந்த விலங்கின் மனம், அதுதான் அந்த பிஜேபி காரர்களோட சிந்தனையாவே இருக்கும். அதனால நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், வளர்ச்சியை பற்றி பேசுவதெல்லாம் கபட நாடகம். அவங்கள்ட்ட என்ன இருக்கு? நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திரும்ப திரும்ப கேட்டாங்கல்ல, வளர்ச்சின்னு நீங்க சொல்றீங்க, தமிழகத்துக்கு பங்களிப்புன்னு சொல்றீங்க, ஏதாவது ஒன்னு ரெண்டையாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அதற்கு பட்டியலே கொடுக்க முடியவில்லை. அதனால வளர்ச்சி என்பது இந்தியாவில் என்ன வளர்ச்சி வந்திருக்கு இப்படி வேணா சொல்லலாம். வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களின் எண்ணிக்கை வளர்ந்திருக்கிறது. பசியோடு தூங்க போகின்ற அந்த ஏழை குடும்பங்கள் எண்ணிக்கை வளர்ந்திருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அவர்களுடைய உயிர்களுக்கும் அவர்களுடைய மானத்துக்கும் பங்கம் விளைவிக்கின்ற அந்த நிலைமையில் எண்ணிக்கை வளர்ந்திருக்கிறது. இன்னமும் வறுமையால் தற்கொலை செய்து கொள்கின்ற வேளாண்மையாளர்கள், அவர்களின் எண்ணிக்கை வளர்ந்திருக்கிறது. நெசவாளர்களின் எண்ணிக்கை வளர்ந்திருக்கிறது. இப்படியாக வளர்ச்சி இருக்கிறதே தவிர இது வளர்ச்சியா? யோசிச்சு பாருங்க. அதனால திரும்ப திரும்ப பிரதமர் மோடி வளர்ந்திருக்கிறது, உலகத்திலேயே 3வது பொருளாதார வல்லரசாக மாறி இருக்கிறது அப்படின்னா அம்பானியையும் அதானியையும் தான் அவர் இந்தியாவாக கருதி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நாமெல்லாம் ரொம்ப சாமானியர்கள், சாதாரணர்கள். நம்ம கையில இருக்கிற சேமிப்புங்கிறது நாளுக்கு நாள் கரைஞ்சுக்கிட்டே போகுது. எல்லாரும் நடுத்தருவுக்கு வந்தாச்சுங்கிறதெல்லாம் அவருக்கு பொருட்டே இல்லை. அவர் பேசுகின்ற வளர்ச்சி என்பது அம்பானிக்கும் அதானிக்குமானது. அந்த பொருளாதார வல்லரசாவது என்பது அவர்களுக்கானது தானே தவிர நமக்கு இல்லை, சாமானியர்களுக்கு இல்லை. அதிலும் திரும்ப திரும்ப அவர் சொல்றாரு, எத்தனையோ 25 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக ஆக்கி இருக்கிறாராம். அடுத்த முறை அவர் பதவிக்கு வந்தா 3 கோடி பெண்களை கோடீஸ்வரர்களாக மாற்றுவேன் அப்படிங்கிறாரு. என்ன கதை இதெல்லாம்? இப்படி எல்லாம் 5 வருஷத்துக்குள்ள லட்சாதிபதி ஆயிடலாம், கோடீஸ்வரர்கள் ஆயிடலாம். இந்தியால எல்லாருமே அவங்கவுங்க உழைப்புல ஆயிருப்போம்ல. இப்ப நடுத்தர குடும்பங்கள்ங்கிற நிலை கூட இப்ப குறைந்து ஏழை குடும்பங்கள் என்கின்ற நிலைக்கு தான் மாறி இருக்கிறது. அதனால வளர்ச்சியை பத்தி அவர் பேசவே இல்லை எங்கேயுமே. அப்படியே அவர் வளர்ச்சியை பத்தி கிளைம் பண்ணா இந்த மாதிரி நெகட்டிவ் வளர்ச்சி தான் இந்தியாவில் இருக்கிறதே தவிர பாசிட்டிவ் வளர்ச்சி என்பது இல்லை என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அப்படி சொன்னார் பிரதமர் என்றால் அதுவும் அவருடைய கோடிக்கணக்கான பொய்களில் ஒன்று அப்படிங்கறதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி உத்தவ் தாக்கரேக்கு கூட தேர்தல் ஆணையம் நோட்டீஸ்லாம் விட்டுருந்தாங்க, ஏதோ இது பண்ணிட்டாருன்னு. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் இவ்வளவு அப்பட்டமாக பேசுகிறார், மதம் சார்ந்து பேசுகிறார். ரொம்ப எல்லாருமே, சுமந்த் ஸ்ரீராமன் கூட இன்னைக்கு கொந்தளிச்சு ட்வீட் போட்டிருக்காரு, மோடி இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி. தேர்தல் ஆணையம் கண்டுகிட்ட மாதிரியே தெரியலீங்களா மேம்? அதான் உத்தவ் தாக்கரேங்கிறவர் ஒரு சாதாரண மனுஷர், தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையருக்கு. ஆனால் பிரதமர் தானே தேர்தல் ஆணையரையே நியமனம் செய்தார். அவருக்கு எப்படி அவர் நோட்டீஸ் கொடுப்பாரு? அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம ராஜீவ்குமார் தேர்தல் ஆணையர், நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம் ராஜீவ்குமாருக்கு அந்த பதவியை கொடுத்தவரே பிரதமர், அதற்கு தேர்ந்தெடுத்தவரே பிரதமருங்கும் போது பிரதமருக்கு எதிராக அவர் ஒரு நோட் கொடுக்கவே முடியாது. ஒரு கண்டன கடிதமோ ஒரு லெட்டரோ, இந்த மாதிரி நீங்க பேசியது தவறு, இது மாடல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு எதிரானது, அல்லது வன்முறையை தூண்டுவது, மத பிரிவினையை தூண்டுவது, சிறுபான்மையினரை இழிவுபடுத்துவது அப்படிங்கிற ஒரு நோட், ஒரு கடிதம், ஒரு சின்ன வரி கூட ராஜீவ்குமாரால் தேர்தல் ஆணையரால் பிரதமருக்கு எதிராக எழுத முடியாது. எழுதிட்டா அடுத்த நிமிஷம் அவர் அங்கிருந்து பதவியிலிருந்து தூக்கப்படுவார், பதவியிலிருந்து காணாமல் போய் விடுவார் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். நம்முடைய பிரதமரின் கையில் இருக்கின்ற ஒரு பொம்மலாட்ட பொம்மை தான் தேர்தல் ஆணையர். அதனாலதான் அவர் ஒண்ணுமே செய்யல. ஆனா உத்தவ் தாக்கரேங்கிறவர்லாம் ஒரு சாதாரண மனுஷர் தானே. ராஜீவ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் இவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை.
அதனால் எதிர்பக்கத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் அவர்கள் நோட்டீஸ் அனுப்புவார்கள். பிரதமருக்கு நோட்டீஸ் அனுப்புவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது கனவிலும். கடவுள் கூட அஞ்சுவார் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் அவ்வளவு தூரம் கடவுள் அவர் சொல்கின்ற ராமர், நம்முடைய பிரதமர் சொல்கின்ற ராமர், நம்முடைய பிரதமர் சொல்கின்ற துவாரகாவில் கடலுக்கு அடியில் இருக்கின்ற அந்த கிருஷ்ணர், எல்லோரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சரியான பதில் கிடைக்கும் நிச்சயமாக. தேர்தல் ஆணையம் சரியாக நடவடிக்கை எடுத்திருக்குமானால் திருநெல்வேலியில நாடாளுமன்ற வேட்பாளராக இருக்கின்ற நயினார் நாகேந்திரன் அவருடைய பெயரில் அவருடைய உதவியாளர்கள் கொண்டு வந்த 4 கோடியை பிடிச்சிருக்காங்க. அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது இதுவரைக்கும்? இது வேற யாரோ ஒரு கட்சியில இருக்கவங்களோட பிடிச்சாங்கன்னா இந்நேரத்துக்கு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருப்பாங்களா இல்லையா? அது இல்லைங்கும் போது தேர்தல் ஆணையம், பிரதமர், அவரை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் வந்துவிடக்கூடாது, எந்த விதமான தூசியும் கூட அவர்கள் மீது பட்டுவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். அப்படிங்கிறது தான் நாம புரிஞ்சுக்கணும். 400 இடங்கள்ல வெற்றி பெறுவோம் அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்லிட்டு இருந்தாங்க, கான்பிடண்டா சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்காக இந்த மதம் சார்ந்து மத உணர்வை தூண்டி விடுற வேலையில ஈடுபட்டு இருக்காங்க மேம்? இது பலன் கொடுக்குமா? மக்கள் மத்தியில ஈடுபடுமா? நீங்க இந்தியாவை தென்னிந்தியா வட இந்தியான்னு பிரிக்கும் போது தென்னிந்தியாவில் கல்வியின் பலனாக நாம் சிந்திக்கிறோம் இல்லையா? இப்படி கேள்வி கேட்டு சிந்திக்கிறோம். நீங்க வட மாநில ஊடகங்களை பாருங்க, இந்த மாதிரி கேள்விகளே கூட அங்க வர்றதில்லை. சேனல்ஸ் ஆகட்டும் அல்லது தனியார் நடத்துகின்ற இந்த வலையொலி ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், ஏதோ 1-2 பேர் போல்டா எழுந்து நின்று கேள்வி கேட்கிறாங்க. மீதி எல்லாரும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இந்தியாவில் இல்லை, மோடி தான் இந்தியாவை காப்பாற்ற போகிறார், மோடி 3.0 என்பதாகத்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்க இருக்கிற ஆங்கர்ஸ் கூட யாருமே கண்ணை திறந்து பார்த்து நடக்கின்ற செயல்களை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் எதிர்வினை செய்வதே இல்லை. எல்லாருக்கும் மோடி மிகச் சரியானவர், அவர்தான் உலகத்தையே காப்பாற்ற போகின்ற ரட்சகர் என்பதான ஒரு உணர்வு தான் இருக்கிறது. அதனால்தான் அவர் சொல்கின்ற அந்த 400ங்கிறத இவங்களும் அப்படியே எதிரொலிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க கேட்டீங்க, இந்த மாதிரி மத பிரிவினைவாதம் பேசுவதால் அங்கே பலன் கொடுக்குமா என்று. அங்கே இருப்பவர்கள் இன்னமும் அந்த கல்வி நிலையில் மேம்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மதம் என்பது சாய்ந்து கொள்ள ஒரு தோளாக இருக்கிறது. ஒரு பிரச்சனை வீட்டுல வறுமைனா அவங்களை எப்படி மடைமாற்றம் செஞ்சு வச்சிருக்காங்க, மூளை செலவை செஞ்சு வச்சிருக்காங்கன்னா, அந்த வைதிகர்கள், அந்த ஆரியர்கள், வந்தேரிகள் எப்படி செஞ்சு வச்சிருக்காங்கன்னா, நீ செய்த பாவம் உனக்கு இப்படி வறுமை வந்திருக்கு. அந்த வறுமைக்கு காரணம் தங்களுடைய நிர்வாக திறமையின்மை. நான் இந்த தொகுதியில பள்ளிக்கூடம் கட்டல, நான் இந்த தொகுதியில காலேஜ் கட்டல, நான் இந்த தொகுதியில வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை, தொழிற்சாலைகளை உருவாக்கவில்லைங்கிற அந்த தப்பை மடைமாற்றம் செய்வதற்காக அந்த எளிய மக்களை எப்படி மூளை செலவை செஞ்சிருக்காங்கன்னா, நீ செஞ்ச பாவம், போன ஜென்மத்துல நீ செஞ்ச பாவம் இப்ப உனக்கு வறுமையா வந்திருக்கு, போன ஜென்மத்துல நீ செஞ்ச பாவம் உன்னால படிக்க முடியல, உனக்கு கல்வி வராது, உனக்கு மூளை கம்மி, இப்படியாக மூளை செலவை செய்து வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த மக்களிடம் மதத்தை பற்றி பேசும்போது ஏற்கனவே அவர்களுக்கு மனசுக்குள்ள புதஞ்சு போயிருக்குல்ல, தாங்கள் செய்த பாவம் அப்படி இப்படின்னு எல்லாம். அந்த உணர்வில் அங்கே கொஞ்சம் எடுபடலாம் என்பது இப்போதுள்ள நிலைமை. ஆனால் அவர்களும் விழித்துக் கொள்வார்கள். ஏன்னா மிகப்பெரிய தலைவர்களை கூட மாற்றிய வரலாறு, இந்த எளியவர்கள் வாக்களித்து மாற்றிய வரலாறு இந்தியாவில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால எளியவர்கள் தானே, அவங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னு நாம் நினைச்சிட முடியாது. அவர்களும் தேர்தலில் மிகச் சரியான வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள். இப்போது அந்த நிலைதான் வருகிறது. ஏன்னா எவ்வளவு நாள் தான் கடவுள், சுண்டல், பூஜை, புனஸ்காரம், கோயில் இப்படியே உட்கார முடியும்? அவர்களுக்கும் வயிறு இருக்கிறது, அவர்களுக்கும் வீட்டில் காசு வறுமை இருக்கிறது, அவர்களுக்கும் வேலை வாய்ப்பு வேண்டும் என்ற போது அதை நோக்கி அவர்கள் எழுந்து நின்று கேள்வி கேட்க துவங்கி இருக்கிறார்கள். நீங்க பார்த்திருப்பீங்க, உத்தரப்பிரதேசத்துல அரசு ஊழியர்கள் இப்போது போராட்டம் நடத்துகிறார்கள். அங்கே இருக்கின்ற இளைஞர்கள் பெரும் அளவில் லட்சக்கணக்கில் கூடி போராட்டம் நடத்துகிறார்கள், எங்களுக்கு எங்கே வேலை வாய்ப்பு அப்படின்னு. மிக சமீபத்துல நம்ம பார்த்தோம், 50,000 பதவிகளுக்கு 5 லட்சம் விண்ணப்பங்கள் இந்தியாவில் வந்திருக்கின்றன. அதே மாதிரி இஸ்ரேல்ல போர் நடக்கும் போது
நாங்க அங்கே போய் வேலை பார்க்க துணிச்சலாக போகிறோம்னு போகிற இந்திய இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஏன்பா அங்க போறீங்க, போர் நடக்குதே, உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா அப்படின்றப்ப அவங்க என்ன சொல்றாங்க பதில், இங்கே பசியிலும் பட்டினியிலும் வேலை வாய்ப்பின்மையிலும் செத்து விடுவதை விட போர் நடக்கின்ற இடத்திற்கு வேலைக்கு போய் அங்கே சாவது பரவாயில்லை என்று போகிறார்கள் என்றால், இப்படியாக தங்களுடைய குழந்தைகள், தங்களுடைய மகன்கள், மகள்கள், இவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை அந்த பெற்றோர்கள், அந்த எளிய பெற்றோர்கள் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். எனவே பிரதமர் மோடி அவர்கள் திரும்ப திரும்ப இந்த எளியவர்களை பசப்பு வார்த்தை சொல்லி ஏமாற்றுகிறார், மதத்தை சொல்லி ஏமாற்றுகிறார், அந்த ஜாதியை சொல்லி ஏமாற்றுகிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக விடியல் வரும். அங்கே கூட்டிக் கொண்டு வரப்படுகின்ற அந்த லட்சக்கணக்கான மக்கள், அவர்கள் எல்லோரையும் நிச்சயமாக நாம் நம்முடைய உணர்வால், நம்முடைய பேச்சுகளால், நம்முடைய திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டே இருக்கோம்ல. அதை தவிர இன்னொன்னு, வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வருகிறார்கள் அல்லவா நம்முடைய வட இந்திய தோழர்கள், அவங்க ஊர்ல போய் சொல்லுவாங்கல்ல, அந்த ஊர்ல தமிழ்நாட்டுல இவ்வளவு இருக்கு, ஏன் நம்ம ஊர்ல இல்ல, அப்ப நம்ம கேட்கணுமா இல்லையா கேள்வி அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கும்போது நிச்சயமாக அந்த மக்களும் இப்போது வீழ்த்து கொண்டார்கள். எனவே மதத்தையும் சாதியையும் வைத்து, இனத்தையும் வைத்து நம்முடைய பிரதமர் செய்கின்ற இந்த கபட நாடகம் இந்த முறை தேர்தலில் எடுபடாது என்பதுதான் நமக்கு வருகின்ற தகவல்கள். மேம், சமீபத்தில் ஒரு செய்தி, நீங்கள் தூர்தர்ஷனில் வேலை பார்த்தீங்க அப்படின்றதுனால அந்த கேள்வி கேட்குறேன். தூர்தர்ஷனுடைய லோகோவை காவி கலரில் மாற்ற போகிறாங்களாம், அதையும் மாற்றுறதா சொல்லிட்டு எப்படி பார்க்குறீங்க? அவங்க மாத்திட்டாங்க ஏற்கனவே. அதுக்கு நம்முடைய சிஓ என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, விஷுவல் எஃபெக்ட் ஃபார் எஸ்தெட்டிக்ஸ், அதுக்காக மாத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கூடுதலா இன்னொரு தகவல் சொன்னாரு, ஏன்னா G20 மாநாடு நடத்தினப்பவே இதை மாற்றுகின்ற திட்டம் இருந்து நாங்கள் உருவாக்கி விட்டோம், ஆனால் இப்போது அதை நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறாரு. G20 மாநாடு எப்போ நடந்தது, போன வருஷம் நடந்தது, நடந்து முடிஞ்சு நாம அதுல இருந்து வெளியில வந்து இப்போ பல கட்டங்களில் நகர்ந்து வந்தாச்சு தேசமே. ஆனா இப்போதான் திடீர்னு விழிச்சுக்கிட்ட மாதிரி G20 மாநாட்டுக்காக நாங்கள் செய்த மாற்றம் இது அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுறாரு. இதுல கூடுதலா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஏற்கனவே 2014 எப்போது மோடி அவர்கள் பதவி ஏற்றார்களோ அப்போதிலிருந்தே அங்கே தூர்தர்ஷன் அண்ட் ஆல் இண்டியா ரேடியோ ரெண்டுலயுமே சங்கிகளின் கூட்டம் அதிகமாகிவிட்டது. அங்கே நடைபெற்ற சிறப்பு நியமனங்கள் எல்லோருமே அந்த பிஜேபி ஆதரவாளர்களை மட்டுமே வைத்து நிரப்பினார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். முற்ற முழுக்க ஒரே முகம்தான் தூர்தர்ஷன்ல திரும்ப திரும்ப வரும். விளம்பரங்களாகட்டும், நிகழ்ச்சிகளாகட்டும், எல்லாமே மோடியின் புகழ்பாடுபவை, மோடி வாழ்க வாழ்க என்று சொல்வது மட்டும்தான் அங்கே ஒற்றை குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எதிர் திசையில் அல்லது எதிர்குரல் எழுப்புகின்ற அல்லது எதிர் கருத்தியல் வைத்திருந்தவர்களை எப்படி நசுக்கினார்கள் என்பதற்கு நானே ஒரு சத்திய சாட்சி என்பதை நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். அதனால இந்த முறை காவிமயமாக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் கண்டனத்துக்குரியது. ஏன்னா காவிமயமாக்குவதை மட்டும் செய்யவில்லை இவர்கள், ஒவ்வொரு மாநிலத்துக்குமான மொழிகள் இருக்குல்ல, அந்த மொழி, அந்த தாய்மொழி, அந்த மாநிலத்தின் மொழியில் வருகின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் இல்லாமலாக்கி அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற கலைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு அல்லது அவர்களுக்கான வாய்ப்புகள், இந்த தொலைக்காட்சி வானொலி ரெண்டுலயும் இருக்கின்ற வாய்ப்புகளை குறைத்து முற்ற முழுக்க ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பல நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகின்றன. ரெண்டுமே நடந்துட்டு இருக்கு. வானொலியை எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில 10 மணிக்கு கூட, 10 மணிக்கே பீக் டைம்னு சொல்லுவோம், அப்பவே ஹிந்தியில் பேசுவது எப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. NCERT நிகழ்ச்சிகள் ஹிந்தியில தான் ஒளிபரப்பாகுது வானொலியில. அதே மாதிரி தொலைக்காட்சி எடுத்துக்கிட்டாலும் எதற்கு எடுத்தாலும் லிங்க் டு டெல்லின்னு வந்துடும். அவன் டெல்லிக்கு லிங்க் பண்ணிட வேண்டியதுதான். அங்க இருந்து என்ன நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுதோ அதைத்தான் நம்ம கேரி பண்ண வேண்டிய நிலை இருக்கும். அப்புறம் வானொலியில சாயங்காலம் 6 மணிக்கு பாத்தீங்கன்னா செய்திகளின் உச்ச நேரம் எதுன்னா சாயங்காலம் 6 மணிலிருந்து அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த 6 மணிக்கு சமஸ்கிருதத்தில் செய்தி அறிக்கை ஒளிபரப்பாகிறது வானொலியில தினமும். மந்திரத்துக்கு மட்டுமே பயன்படக்கூடிய ஒரு மொழியை வைத்துக்கொண்டு இவர்கள் செய்தி அறிக்கையும் செய்கிறார்கள் என்றால், அந்த செத்துப்போன மொழி அப்படின்னு சொல்லுகின்ற அந்த மொழிக்கு உயிர் கொடுப்பதற்காக பல லட்சம் கோடிகளை இவர்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல இதுல அந்தந்த மாநிலத்து கலைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு பறிபோகிறது. ஏன்னா நீங்க கூப்பிடுறவங்க, அங்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அழைப்பவர்களே அந்த சங்கிகளாக இருக்க வேண்டும், அல்லது வலதுசாரி சிந்தனையோடு இருக்க வேண்டும், அல்லது பிஜேபி RS
RSS காரர்களாக இருக்க வேண்டும் என்பது எழுதப்படாத சட்டம், வாய்மொழி உத்தரவு. எனவே எதிர்கருத்து உள்ளவர்களை அவர்கள் அழைப்பதே இல்லை என்னும் போது பல கலைஞர்கள், பல திறமைசாலிகள் பலருக்கும் அங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் போகிறது. அப்புறம் தொலைக்காட்சியிலையும் அதே மாதிரிதான். செய்தி அலசல்னு ஒரு நிகழ்ச்சி வருதுன்னு வைங்க, எதிர்கருத்துகளே அங்க கிடையாது. முற்ற முழுக்க அது பிஜேபி சார்ந்த கருத்தியலாளர்களைத்தான் அவர்கள் அழைக்கிறார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் டிடி நியூஸ் என்கின்ற அந்த லோகோ மாத்திருக்காங்க. அதே மாதிரி பொதிகை என்கின்ற அந்த அழகான தமிழ் பெயரை நீக்கிவிட்டு வெறுமே டிடி தமிழ் அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்படியாக ஒவ்வொரு மாநிலத்துக்குமான அடையாளங்கள்னு இருக்குல்ல, அந்த அடையாளங்களை இல்லாமல் ஆக்கி கடைசியில ஒரு நாள் வரும், இவங்க திரும்பவும் ஆட்சி கட்டிலில் அமரும் அந்த துர்பாகியம் நேருமானால், ஏற்கனவே அந்த ப்ரொபோசல் இருக்கு, டெல்லியில இருந்துதான் நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்படும், அந்தந்த மாநில மொழிகளில் அதை மொழி மாற்றம் செய்து ஒளிபரப்பு செய்து கொள்ளுங்கள், அல்லது அப்படியே ஹிந்தியில ஒளிபரப்பு செய்து கொள்ளுங்கள் என்பதாக ஒரு திட்டம் ஏற்கனவே முன்மொழியப்பட்டது. அப்புறம் மக்களுடைய எதிர்ப்பால் அது பின்வாங்கப்பட்டது. ஆனால் அடுத்த முறை இவர்கள் ஆட்சியில் அமரும் துர்பாக்கியம் நேர்ந்தால் இந்த நிலை வந்து சேரும். அப்புறம் ஒன் ஃபேஸ் ஒன் நேஷன், ஒன் ஃபேஸ் ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ், இப்படியாக எல்லாமே ஒன்று 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 என்கின்ற நிலைக்கு வந்து சேரும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, RSS கோல்வாக்கர் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த சிந்தனை கொத்து என்கின்ற நூலில் சொல்கின்ற அந்த தகவல், சமஸ்கிருதம் தான் இந்தியாவின் மொழியாக இருக்க வேண்டும், அந்த நிலை உருவாகும் வரைக்கும் ஹிந்தியை அலுவல் மொழியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது அவர்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன திட்டம். அந்த திட்டத்தை இப்போது செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அதுல கூடுதலா நம்ம கவனிக்க வேண்டியது, தூர்தர்ஷன் அண்ட் ஆல் இந்தியா ரேடியோ நம்மளோட வரி பணத்துல நடக்குது. நீங்களும் வரி கட்டுறீங்க, நானும் வரி கட்டுறேன். அதுக்கு அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வரி பணத்தில் நடக்கின்ற ஒரு பொதுத்துறை நிறுவனம் எப்படி நம்மை விட்டு விலகி இருக்கும், நம்மளோட சிந்தனைகளை அதில் பிரதிபலிக்கவே முடியாது. முற்ற முழுக்க வலதுசாரி சிந்தனைகள், முற்ற முழுக்க RSS பிரச்சார கூடமாக அது மாறிவிட்டது. பிரசார் பாரதி அப்படின்னா பாரத தேசத்தை அறிமுகம் செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அது இப்போது பிரச்சார் பாரதியாக மாறிவிட்டது அப்படிங்கறதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். பிரச்சார் பாரதினா நம்முடைய பிஜேபியின் ஊதுகுழலாக மாறி இருக்கிறது. அது இப்போன்னு இல்ல, 2014 அப்படிதான் இருந்தது. அதனால வலதுசாரி சிந்தனை உள்ளவர்களை இராணுவத்தில் இருந்து கூட கொண்டு வந்து இங்கே பணியமர்த்தினார்கள், BSNL இருந்து கொண்டு வந்து பணியமர்த்தினார்கள். இந்த ஊடகங்களுக்கு தொடர்பே இல்லாதவர்கள்லாம் வந்து இங்க பதவியில அமர்த்திய பெருமையும் மோடிக்கு தான் உண்டு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இப்போ இருக்கிற துணை அமைச்சர் எல் முருகன் கூட இதை பற்றிய புரிதல் இல்லாமல் பல விஷயங்களை குழப்பி பண்ணிட்டு இருக்காரு. பெருமையா பேசுறாரு, ஒளியும் ஒலியும கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு. ஒளியும் ஒலியும்லாம் ஒரு காலத்துல இருந்திருக்கலாம் பெருமையான நிகழ்ச்சியா, இப்பெல்லாம் அது எங்க திரும்பின மேடமெல்லாம் ஊடகங்கள் ஆயாச்சு, பொழுதுபோக்கு களம் ஆயாச்சுன்னா இன்னும் அவங்களுக்கு புரிபடல. எனவே வெள்ளை யானையாக ஒரு தூர்தர்ஷனையும் ஆல் இந்தியா ரேடியோவும் வைத்துக்கொண்டு ஒரு கேள்வி இருக்கு, பிரதமர் எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் விற்றுக்கிட்டே இருக்காரு, கூறு போட்டு அதானிக்கும் அம்பானிக்கும் வித்துட்டு இருக்காரு. ஆனால் இந்த நிறுவனத்தை மட்டும் இன்னமும் ஏன் விற்காமல் வைத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி அங்கே இருக்கு. அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்றால், பிரசார் பாரதி என்பது இந்தியாவின் முகமாக இருக்கிறது. அதை தவிர இது ஒரு அட்டானமஸ் பாடிப்பா. அதாவது பிபிசி மாதிரியாக, பிபிசி மாடல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட பிரசார் பாரதி என்பது உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த பிபிசிக்கு உரிய அட்டானமி, அந்த தன்னாட்சி, அந்த உணர்வே இல்லாமல் இங்க CEO கூட முற்ற முழுக்க பிரதமருக்கு வாலாட்டுபவராக தலையாட்டுபவராகத்தான் இருக்கிறார். ஏன்னா தன்னாட்சி பெற்ற நிறுவனமாக இருந்தால் பிரதமரை இப்படி காலையில ஆரம்பிச்சதுல இருந்து இரவு முழுக்க 24 மணி நேரமும் பிரதமர் நிகழ்ச்சிகளை காட்ட வேண்டும் என்பது கிடையாது. ஆனால் அப்படி இல்லாமல் முற்ற முழுக்க பிரதமரின் ஊதுகுழலாக இருக்கிறது என்பதனால் இது தன்னாட்சி பெற்ற அமைப்பு என்கின்ற அந்த நிலையையும் கேலி கூத்தாக்கி விட்டார் பிரதமர். யோசிச்சு பாருங்க, அட்டானமஸ் பாடி, எலெக்ஷன் கமிஷன் அட்டானமஸ் பாடி, CBI அட்டானமஸ் பாடி, ED அட்டானமஸ் பாடி, தூர்தர்ஷன் அண்ட் ஆல் இந்தியா ரேடியோ அட்டானமஸ் பாடி. ஆனா இது ஏதாவது பிரதமரோட தலையாட்டல் இல்லாமல் நடக்கிறதா? எல்லாமே அடிமை பத்திரங்கள் எழுதி கொடுத்தாயிற்று. அப்படித்தான் இந்த மாற்றமும் நடந்திருக்கிறது. காவி மயமானது. அதான் நான் சொன்னேன், தூர்தர்ஷன் காவி தர்ஷன் ஆகிவிட்டது அப்படிங்கறதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. நன்றிப்பா.
உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ் பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.